ஹலோ மக்களே, ஜூலை 17 மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னடா பெரிய ட்விஸ்டா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப சரச்சந்திராக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. சூர்யா எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சுட்டாரு. அதாவது இங்க இருக்கிறது ஆகாஷ், இவன் ககனே கிடையாது, ககன் உயிரோடையவே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாரு. அவன் கொடைக்கானலதான் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் எல்லா ஆதாரத்தையும் சேகரிச்சுட்டேன், நான் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டேன், நான் ஒரு போலீஸ், நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா செம சீன் போட்டுட்டு இருக்கிறாரு. பூமியும் என்னடா பண்றது, பூமி உடனே ஒத்துக்க முடியாதுல்ல. அவங்களும் சரச்சந்திரா கிட்ட அதெல்லாம் கிடையாது, இது ஆகாஷ்னு எனக்கு யாரையும் எனக்கு தெரியாது, ஆகாஷ்னு சொல்றவங்க எல்லாம் கிடையாது, இது என்னோட ககன் சொல்லி இவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமியும் சரி இது ஆகாஷா ககனான்னு நம்மளே கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ இவரு ஹைதராபாத்ல தானே இருக்கிறாரு, இந்த ககன் இப்ப ஹைதராபாத்ல தானே இருக்கிறான். அப்ப கொடைக்கானல்ல ஒரு ஆகாஷ்னு ஒருத்தன் இருக்கணும்ல. அப்போ கொடைக்கானல்ல போய் செக் பண்ணா அவன் அங்க இருந்தா இது ககன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை அவன் அங்க இல்ல அப்படின்னா இதுதான் ஆகாஷ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அங்க போய் விசாரிச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும், எல்லாரும் போகலாம்னு சொல்லி நம்ம சரச்சந்திரா அப்புறம் சூர்யா பூமி எல்லாரும் போறாங்க. பூமிக்கு வேற பயந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இதுதான் சார் ஆகாஷோட வீடு, நான் இங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் விசாரிச்சிருக்கேன், இவர் பெரிய பாடகர், பெரிய பாப் ஸ்டாரு, இவர் தான் அந்த ஆகாஷோட செக்யூரிட்டி, இவங்கிட்ட வேணா இந்த செக்யூரிட்டிட்ட வேணா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி சரச்சந்திரா கிட்ட நம்ம ஆகாஷ் சொல்றாரு. ஒன்னு அந்த செக்யூரிட்டி கேக்குறாரு, சரச்சந்திரா உங்க இங்க ஒரு ஆகாஷ்னு ஒருத்தர் இருக்கானே, அவனை எங்க வர நாங்க பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. சார் எல்லாம் இப்ப பிராக்டிஸ்ல இருக்காங்க, உடனடியெல்லாம் பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் வேணும், அப்பாயின்மெண்ட் இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ஹிந்தில கேக்குறாரு. நம்ம சரச்சந்திராவுக்கு ஹிந்தி புரியல. இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு கேட்கலையே. ஐ வாண்ட் டு மீட் ஆகாஷ் அப்படின்னு சொல்றாரு. சரி இருங்க அப்படின்னு சொல்லி எங்க சார் உள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட யாரும் அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் யாரும் போக முடியாது, நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு வரேன், நீங்க இங்கேயே காத்திருங்க அப்படின்னு சொல்லாங்க. உடனே சூர்யா குழப்பமாகிறாரு, இவன் எப்படி அது எப்படி சாத்தியமாகும், ஆகாஷ் தான் அங்க இருக்கானே, இங்க எப்படி அவனால பிராக்டிஸ் பண்ண முடியும், இவங்க என்னை ஏமாத்த பாக்குறாங்களா, நான் இன்னைக்கு ஏமாத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரு சூர்யா ரொம்பவே தெளிவா இருக்கிறாரு. இந்த நேரத்துல பூமி போச்சு, கதை கண்டல், அவ்வளவுதான், மாட்ட போறேன் அப்பா கிட்ட வசமா, இது ஆகாஷ் தான் நிரூபிக்க போறாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்க. உள்ள பார்த்தா நம்ம ககன், ஆகாஷ் மாதிரியே இருக்கிற ககன் அங்க கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிறாரு, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இது எல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பின்னாடி திரும்பி அப்படியே ஸ்லோ மோஷன்ல பாக்குறாரு. பார்த்தா சரச்சந்திராக்கு பெரிய ஷாக்கு, நம்ம பூமிக்கு அதை விட பெரிய ஷாக்கு, நம்ம சூர்யாவுக்கு பெரிய ஷாக்கு. இவன் எப்படி இங்க வர வாய்ப்பே இல்லையே, இவன் எப்படி இங்க வர சாத்தியம் இருக்கும், அதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லையே, ஆகாஷ் அங்கதானே இருக்கான், அங்க இருக்கிற ஆகாஷ் எப்படி இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இது உண்மையாவே ககனுக்காக ஆகாஷ் நடிக்க வந்த மாதிரி, ஆகாஷ் இடத்த நிரப்பதற்காக ககனே திரும்ப மீண்டு வந்துட்டாரா, இல்ல அங்க இருக்க ஆகாஷே உண்மையெல்லாம் தெரிஞ்சு பூமியை காப்பாத்துறதுக்காண்டி ஆகாஷா திரும்ப இங்க நடிக்க வந்திருக்காரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது ஆகாஷா இல்ல ககன் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள்வர் வாழ சீரியல், சலங்கையொலி சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். சோ எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன்.